வியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியேல் 12வது அதிகாரம். நாட்களும் எல்லா தரிசனத்து பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடு சொல். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகதும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உரைக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தையும் நான் நிறைவேற்றுவேன், இனி தாமதிப்பது இல்லை. ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைத்தருளுவீங்க. எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு பேசுவார். வேத வசனத்தின் வழியாக பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுவார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், தரிசனத்தின் வழியாக பேசுவார், கர்த்தர் இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வழியாக பேசுவார். நீங்கள் வேதம் படிக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். அப்போ எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை பிடித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டே கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீங்களேப்பா, எனக்கு வாக்கு தத்துவம் பண்ணினீங்களே, இன்னைக்கு நீங்கள் எனக்கு வாக்கு அனுப்பிச்சிருக்கீங்களேப்பா, வாக்கு தத்துவங்கள்லாம் சமீபத்து வந்திருக்குது. ஆண்டவரே, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும்னு சொன்னீங்களே, இனி தாமதியாதுன்னு சொன்னீங்களே அப்பா, இனி தாமதிப்பது இல்லை என்று சொன்னீங்களே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வாக்கு தத்துவத்தை வைத்து இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த வாக்கு தத்துவத்தில் கொடுத்த உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து எந்த காரியத்திற்காக தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பினாரோ அந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி தருகிற தேவன். அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற உண்மை உள்ள தேவன். உங்கள் வாக்கு தத்துவத்தை சொல்லி அறிக்கை செய்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.